அந்த பெரிய மாளிகையில் அமைதியை விட அதிகாரமே அதிகம் குடிகொண்டிருந்தது. அங்கு வசித்து வந்த பெரியவர் சுப்பிரமணியன் எப்போதுமே ஒருவித எரிச்சலுடனேயே இருப்பார். தன் பேரன்களான பிருத்திவ் மற்றும் ஆலனிடம் அவர் ஒருபோதும் கனிவாக பேசியதில்லை. ஒரு மாலை பொழுது சுப்பிரமணியனின் மகனுடைய நண்பரான சூர்யா அவரை பார்க்க வீட்டிற்கு வந்திருந்தார். ஹாலில் இருவரும் பேசிக் கொண்டிருக்க அருகே ஆலனும் பிருத்திவும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக ஆலன் கையில் இருந்த கண்ணாடி தண்ணீர் பாட்டில் தவறி விழுந்து உடைந்தது. அவ்வளவுதான். உட்கார்ந்திருந்த சுப்பிரமணியன் ஆத்திரத்தில் எழ முடியாமல் அங்கிருந்தே கத்தினார். முட்டா பயலே, அறிவே இல்லாத முட்டாள் நீ என்று எரிச்சலோடு திட்டினார். சூர்யா பதறிப்போய், ஏன் ஐயா, சின்னப்பையன் தெரியாமல்தானே செய்தான், அதற்கு ஏன் இப்படி திட்டுகிறீர்கள் என்று கேட்டார். சுப்பிரமணியன் ஏளனமாகச் சிரித்தார். இவன் உண்மையிலேயே முட்டாள்தான், இரு, இப்போதே நிரூபிக்கிறேன் என்று கூறி ஆலனை அருகில் அழைத்தார். தன் ஒரு கையில் 50 ரூபாய் நோட்டையும் மறு கையில் 5 ரூபாய் நாணயத்தையும் காட்டினார். ஆலன், இதில் எது பெருசுன்னு சொல்லு, நீ எதைச் சொல்றியோ அதை நீயே எடுத்துக்கலாம் என்றார். ஆலன் சற்றும் யோசிக்காமல் அந்த 5 ரூபாய் நாணயத்தை சுட்டிக்காட்டி, தாத்தா, இதுதான் பெருசு என்றான். சுப்பிரமணியன் சிரித்துக்கொண்டே, இந்தா, இதை நீயே வச்சுக்கோ என்று நாணயத்தை கொடுத்தார். ஆலனும் அதை வாங்கிக் கொண்டு வெளியே ஓடிவிட்டான். சூர்யாவை பார்த்து சுப்பிரமணியன் சொன்னார், பார்த்தாயா சூர்யா, எவ்ளோ முட்டாள் என்று. அதான் அப்படி திட்டினேன். நான் தினமும் கேட்கிறேன், அவன் எப்போதும் முட்டாள்தனமாகத்தான் பதில் சொல்வான் என்று ஏளனமாகச் சிரித்தார். சூர்யா பரிதாபமான முகத்தோடு அங்கிருந்து விடைபெற்று தனது ராயல் என்ஃபீல்ட் புல்லட் பைக்கில் கிளம்பினார். வழியில் ஒரு கடையின் முன்னால் ஆலன் மிட்டாய் வாங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். சூர்யா வண்டியை நிறுத்தி, தம்பி ஆலன், இங்கே வா என்று அழைத்தார். ஆலன் மிட்டாயுடன் வந்து, என்ன மாமா என்று கேட்டான். ஏன் தம்பி, உனக்கு உண்மையிலேயே எந்த பணம் பெரிய பணம் என்று தெரியாதா என்று சந்தேகமாக கேட்டார். அதற்கு அந்தச் சிறுவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், மாமா, எனக்கு தெரியும் 50 ரூபாய்தான் பெரிய தொகை என்று. ஆனால் நான் அதைச் சொல்லிவிட்டால் தாத்தாவுக்கு என் மீது இருக்கும் அந்த முட்டாள் என்ற நம்பிக்கை போய்விடும். அப்புறம் தினமும் எனக்கு 5 ரூபாய் கிடைக்காது. ஆலன் தொடர்ந்தான், நான் 5 ரூபாய் என்று சொல்லும் வரைதான் அவர் என்னை முட்டாளாக நினைப்பார். அவர் என்னை அப்படி நினைக்கும் வரை எனக்கு தினமும் 5 ரூபாய் கிடைக்கும். உண்மையிலேயே நான் முட்டாள் இல்லை மாமா, அவர்தான் எனக்கு தினமும் தங்க முட்டை இடும் வாத்து. ஆலனின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு சூர்யா ஆச்சரியத்திலும் சந்தோஷத்திலும் உறைந்து போனார். சபாஷ் தம்பி என்று அவனுக்கு கை கொடுத்துவிட்டு புன்னகையுடன் தனது புல்லட்டில் அங்கிருந்து கிளம்பினார்.